ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மார்க்கெட்டில் விரால் மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது சின்ன சைஸ் விரால் மீன் தான். இது ஒரு 3/4 கிலோ இருந்துச்சு. சரி, விரால் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு பீஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து மசாலா போட்டேன். இதில் பெருசாக மசாலா எதுவுமே போடலை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். மற்ற மாவு ஐட்டம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. பாருங்க, தலை எல்லாத்தையுமே எடுத்து குழம்புக்கு தனியாக வச்சுட்டேன். வறுவல் மீனை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற விட்டுறலாம். பாருங்க, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி ஒரு 2 தக்காளி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். எனக்கு தக்காளி கொஞ்சம் சேர்த்து புளி கொஞ்சம் கம்மி பண்ணால் பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். இன்னும் தண்ணி சேர்க்கல. இப்போ நான் தக்காளியை கொஞ்சம் அரைச்சி தான் அதில் எப்போவுமே ஊற்றுவேன். கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பாருங்கள், தக்காளி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மசாலா பொடி இப்போ சேர்த்து நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். அதுக்காக முதல்ல இப்போ தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். இது ஒரு ஸ்பூன் மிளகா சேர்த்துருக்கேன். இது கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான். வீட்டில் அரைச்சது தீர்ந்துடுச்சு. நான் ரெகுலராக ஒரே பிராண்ட் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் கடையில் வாங்கினா. ஏன்னா எனக்கு மற்றது செட் ஆகலை. அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சது இருந்ததுனால அதுவே யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைனா வேண்டாம். பாருங்க, நான் போட்டிருக்க அளவு சரியாக இருக்கும். இப்போ மூணுத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் மசாலா போட்டதுனால. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி தண்ணியாக கரைச்சோம் அப்படின்னா தான் குழம்பு கொதிஞ்சு வரும்போது நமக்கு தேவையான அளவு கிடைக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் வைக்க போகிறேன். எப்போவுமே கொஞ்சம் ஆள் கூட இருந்துச்சுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைக்குவேன். இன்றைக்கி நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால ஒரே நேரத்துக்கு தான் குழம்பு வைக்கிறேன். அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கம்மியாக தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம கரைச்சி வச்சு அந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், பூண்டு வெட்டி வச்சது ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க குழம்ப கூட்டிடலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். முதல்ல அந்த வெந்தயம் லேசாக பொரிஞ்ச உடனே அடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எப்பவுமே வெங்காயம் போடணும். இல்லைனா அது ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா நிறைய பேர் சேர்க்காமலும் செய்வாங்க. நானும் முதல்ல சேர்க்காம தான் செஞ்சேன். ஆனால் அப்புறம் ரீசெண்டாக பச்சை மிளகா போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பச்சை மிளகா நல்லா நீங்கள் போட்டு அந்த புளியோடு ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் மீன் வறுவல் தொட்டுக்கும் போது அந்த பச்சை மிளகாயை ஒரு கடி கடிச்சிக்கிட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ஒரு 2 பச்சை மிளகா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் இப்போ ரெகுலராக அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த மசாலா ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பாருங்கள், இந்தளவு இருக்குது. இது நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஒரு கிண்டி விட்டு நம்ம பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ ஊற்றிருந்தால் பாருங்கள், சுண்டுன அளவு பாருங்கள் தெரிஞ்சிருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு. எனக்கு போதும் இந்த அளவு சுண்டுனது. இதுக்கு மேலே சுண்ட வேண்டாம். அதனால் இருக்கிற மீன் துண்டை போட்டுடலாம். இந்த மீனில் கொஞ்சம் எவ்வளோ தான் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவுனாலும் ஒரு லேசான வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால் அந்த மீனை வாங்காமல் விட்டுறாதீங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். முள்ளே இருக்காது. வறுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த மீன் வாங்குங்க. அது குழம்புல போட்டதுக்கப்புறம் அந்த வலுவழுத்தன்மை எதுவுமே தெரியாது. நீங்கள் மசாலா வறுக்கிறதுக்கு போடும்போதும் உங்களுக்கு மசாலா போட்டதுக்கப்புறமா அந்த வலுவழுத்தன்மைலாம் எதுவுமே தெரியாது. கழுவுறப்ப மட்டும்தான் அப்படி இருக்கும். கையில் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். பாருங்கள், நம்ம மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு தேவையான அளவு எனக்கு சுண்டி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ குழம்பு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ என்னோடய ஸ்டைலில் விரால் மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் 2 பேர்த்துக்கு நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் புளிப்பு எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.